வணக்கம். அன்புள்ள அரக்கோணம் மக்களுக்கு வணக்கம். நம்ம அரக்கோணம் சுற்றி இருக்கிற ஏரிகள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரக்கோணம் டவுன் சார்ந்து இருக்க ஏரிகள். இப்போ நம்ம அரக்கோணம் இருக்க ஏரிகள் என்ன நிலமையில் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாம் டவுன்லேயே சுற்றிட்டுருக்கோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற ஏரிகளுக்கு என்ன நிலமை நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியா பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள், இது ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஏரி. இந்த ஏரியில் வெறும் கழிவு நீர் மட்டும்தான் இருக்குது. மழை வந்தால் கொஞ்சம் அங்கே போகுமே தவிர மற்ற நேரத்தில் இருக்கிற எல்லா நீரும் கழிவு நீர், வற்றாத நீர். ஆனால் எல்லாமே கழிவு நீர். இதனால் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அடுத்தது பாருங்கள், இது காவனூர் போகிற வழியாக இருக்கிற ஏரி. தண்ணி சுத்தமாக கிடையாது, எப்படி வறண்டு போயிருக்கு பாருங்கள். மழை வந்தால் மட்டும்தான் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதுவும் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா, ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, இன்னும் மழை வரலன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடுத்தது பாருங்கள், இது நம்ம அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்கிற ஒரு ஏரி. இது எல்லாமே கழிவு நீர். இங்கேயும் தண்ணி வற்றாது தான் இதுதான், ஏன்னா இது எல்லாமே கழிவு நீர். இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்களே பாருங்கள், எவ்வளோ அங்கே கழிவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த நம்ம கோழி க்ளீன் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் கொட்டுறாங்க. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. தண்ணி இங்கே எப்போவுமே இருக்கும், ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. அடுத்தது, இது நம்ம அமுனூர் போட இருக்கிற ஒரு ஏரி. இந்த ஏரியை பாருங்களேன், சுத்தமாக தண்ணியே இல்லை, சுத்தமாக தண்ணியே கிடையாது. பெரிய ஏரி, ஆனால் இங்கே தண்ணியே இல்லை. நீங்களே பாருங்கள், சுத்தமாக தண்ணி கிடையாது. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். அடுத்தது, இது நம்மளுடைய மங்கம்மா கேட். எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய மங்கம்மா கேட், அந்த பிரிட்ஜ் ஏறும்ல, அங்கேருந்து உள்ளே போனோன்னா இந்த ஒரு ஏரி இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த ஏரியில் தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது. இங்கேயும் மழை வந்துச்சுன்னா தண்ணி நல்லா வரும். இப்போ தண்ணியும் இல்லை. இது நம்மளுடைய அரக்கோணம் சுற்றி இருக்கிற ஏரிகள். இப்போது இருக்கிற நிலைமை இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குற ஏரி எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. எந்த ஏரியிலும் தண்ணியே கிடையாது. நம்ம அரக்கோணம் தண்ணி வளம் அந்தளவுக்கு கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மழை வந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப மோசமான நிலைமையில் நம்ம இருக்கிறோம். தண்ணி இங்கே அவ்வளோ கிடையவே கிடையாது. மழை வந்துச்சுன்னா எல்லா தண்ணியும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகுது. நம்ம இண்டிவிஜுவலாக, நம்ம தனிநபர் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம், மழை வரும்போது எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை பாதுகாக்கணும் அந்தளவுக்கு தண்ணியை பாதுகாக்கலாம். நம்ம மாடி மேலேருந்து ஊற்றுற ரோட்டில் போகிற தண்ணியோ இல்லை நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற தண்ணியோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூமிக்குள்ளே அதை விடுறதுக்காக நம்ம பார்க்கலாம். இதன் மூலமாக நம்முடைய நீர்வளம், நம்மளோட பூமியில் இருக்கிற நீர்வளம் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். தண்ணி வற்றாது. இந்த மாதிரி நம்மளுடைய வறட்சி காலங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் போக போக காலங்கள் வறட்சி காலம் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. என்ன நிலமாக போது நமக்கே தெரியாது. மக்கள் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே விஷயந்தான், நம்ம எல்லாருக்கும் தண்ணி எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் நகராட்சி ஆஃபீஸில் நம்ம போய் லைனில் நின்று தண்ணி பிடிச்சது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நகராட்சி அந்த காம்பவுண்ட் வெளியில் குடம் வச்சோன்னா அந்த இந்திராந்தி சிலை வரைக்கும் குடம் வைப்பாங்க. அந்த பக்கம் ஃபயர் ஆஃபீஸ் வரைக்கும் குடம் வச்சு நின்றுட்டுருப்போம். இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது. பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கஷ்டங்கள் நாங்கள் எல்லாருமே பட்டிருக்கோம். எல்லா வீட்லேயும் போர் போட்டிருப்போம். நிறைய பேர் நகராட்சி தண்ணி நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாருக்கும் என்ன ஆனாலும் சரி, தண்ணி எவ்வளோ முக்கியன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா நம்ம சுற்றி எல்லாமே தண்ணி வற்றி போச்சு. ஏரிகள் சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த தண்ணியால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் மழை வரும்போது எந்த அளவுக்கு நம்ம மழை நீரை சேமிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போன்னு அப்படி சொன்னாங்க. பட் இப்போ எல்லா வீட்லேயும் மரம் இருக்கான்னு நம்ம யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இப்போ எல்லாமே வீடு கட்டுறோம், எல்லாமே பெருசாக கட்டுறோம். பட் இருந்தாலும் மரம் இருக்கிறதான்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம அரக்கோணம் சுற்றி இருக்கிற எல்லாருமே மழை வரும்போது முடிஞ்ச அளவுக்கு மழை நீரை சேமிப்போம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம்.
அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.